ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது முருங்கை கீரை பொரியல். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். வாங்க நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்து அதை நான் லீவ்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி. ஒரு வெங்காயம் நறுக்குனது மீடியம் சைஸ், 2 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் சீரகம், அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் லைட்டாக சூடாகும்போது நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சீரகம் நல்லா பொரிஞ்சு வருது. அப்போது நம்ம வரமிளகாயை 1-2 கிள்ளி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம தனியாக மிளகாய் பொடி அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை. இப்போது பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரட்டும். நான் முருங்கைக்கீரையை ஏற்கனவே எடுத்து அலசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம அந்த பேனில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த முருங்கைக்கீரை உங்களுக்கு ஃபுல் பேனும் நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது வதக்க வதக்க உங்களுக்கு நல்லா சுண்டிரும். இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதில் நமக்கு ஹை விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த விட்டமின்ஸை இதுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்க தேவையில்லை. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் முருங்கைக்கீரையை ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கிட்டாலே போதும். இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. உங்களுக்கு அனிமியாவுக்கு நல்லதுங்க. உங்களுக்கு ஹீமோகுளோபின் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த கீரையில் இருக்க இன்னும் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பீட்டா கேரோட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவை செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். நான் இங்கே துருவிய தேங்காயை சேர்க்குறேன். நீங்கள் இந்த தேங்காய் இந்த கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூட நம்ம அந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து சாப்பிடும்போது இதோட காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு அதோட துவர்ப்பு தன்மை தெரியாது. ஸோ அவங்களும் சாப்பிட பழகிப்பாங்க. அதே மாதிரி இந்த கீரையை நீங்கள் நைட்டில் சாப்பிட வேணாம். டைஜஷன் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.